அழுதுட்டு கிடப்பான். ஏல வடல உடல உடலன்னு இப்படி போட்டு மனுஷனை டார்ச்சர் பண்ணுதான். ஏன்டா புடிஞ்சிக்கவே மாட்டேக்கானோ தெரியல. ஒருவேளை இன்னைக்கு அண்ணன் பையிட்ட சொல்லிட்டானா என்ன செய்யறது? எல்லாரையும் சமாளிச்சிடலாம், ஆனா இவனும் சமாளிக்க முடியாத. சரி, ஏன்டா இப்படிலாம் பண்றான்னு தெரியல. எனக்கு நீ எங்க இருந்துதான் வருவானுவளோ? டூரு கூட்டிட்டு போறவளாம். டூருக்கு இந்த டூருக்கு போகாமலே எடுக்கலாம். நல்லப்பட கோயில போய் சுத்தி சுத்தி பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போடாவலாம். சரி, ஏன்டா அப்படி இருக்காவளோ? அந்த ஸ்கூல்ல படிச்ச உள்ளாதது நல்ல எங்கேயாவது குற்றாலம், கன்னியாகுமரி அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க. இவனு என்னன்னா ஏன்டா அப்படி பட்டி இருக்காவளோ? கோயிலுக்குள்ளன்னு கூட்டிட்டு போறவள. நம்மளுக்கு நல்ல காலத்திலே கோயிலுக்குள்ளனா ஆகாது. அதுலயும் சும்மா சுத்தி சுத்தி பார்க்கறதுக்கு அங்க போய் என்ன செய்ய? பேசாம ஆச்சி விட பார்க்க நீங்க ஓடிட வேண்டியதான். வீட்டுல இருந்தா அண்ணன் அவ்வளவுதான் பாடா பட்டி எடுப்பான். ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வாழ சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும்னு பேச ஆரம்பிச்சிருவான். அவன் சொல்றத நம்மளால மடுக்கவும் முடியாது. இந்த அசோக் பையா ஒருவேளை இன்னைக்கு அண்ணன்கிட்ட சொல்லி கொடுத்துட்டானா என்ன செய்யறது? அவனுக்கு துணைக்காவது டூடு போயிட்டு வா ஹாப்பியா எடுக்கலாம்னு சொல்லுவான். அது எதுக்கு வேணும்? பேசாம ஓப்பி அடிச்சிட வேண்டியதான். அடப்பாவி, இம்புட்டு நேரம் நம்ம புலம்புனத இங்க நின்னுதான் காட்டுக்கிட்டு இருந்தானா? ஏன்டா இப்படி புலம்புனமோ தெரியலையே. சத்தமா வட பேசி தொலைச்சிட்டோமே. இந்த அசோக் பையா வட வந்து முழின்னு முழிச்சுக்கிட்டு நிக்கானே. என்ன தம்பி, டூடு போடுறதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? யாமல நான் நெல்லையப்பட கோயிலுக்கு கூட்டிட்டு போனானே, நல்லா சாமி கும்பிட்டுட்டு கோயிலை சுத்தி பார்த்துட்டு வரலாம்ல. இங்க பாரு, யாரு வந்திருக்கானு? அசோக் வந்திருக்கான், உன்னைய தேடி வந்திருக்கான். நீ இல்லாம டூடு போனா நல்லாவே இருக்காதுடே. அதுக்கு தான் உன் அண்ணன்கிட்ட சொல்லி உன்னையும் வட சொல்ல சொன்னேன். ஏன் அப்படி முழிக்கிற? உனக்கு நல்லா இருக்காது, ஆனா எனக்கு மட்டும் நல்லா இருக்குமாக்கும். சும்மா இடல, என்னையாலெல்லாம் வர முடியாது. இங்க பாரு, அதெல்லாம் போர் அடிக்கும். என்னையால கோயிலுக்குள்ளலாம் போக முடியாது. பேசாம போயிடு பாத்துக்கோ. இது தம்பி வீட்டுக்கு வந்திருக்கவன அப்படியே பேசுறது. அவனை உட்கார சொல்லு. அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கணும். அப்படியெல்லாம் பேசக்கூடாது. உன்னை யாரும் வீட்டுக்கு வர சொன்னா? என்னையாலெல்லாம் டூர் எல்லாம் போக முடியாது. அது போர் அடிக்குனே. உனக்கு முடியாது, நான் போனேன். இல்ல தம்பி, அதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா போடுது தெரியுமா? சும்மா எந்த இடத்துக்கு போடுங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியா போயிட்டு அங்க என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுதான் முக்கியம். தேவையில்லாம எதையாவது நினைச்சு குழம்பிக்கிட்டே இருக்காதடா. நல்லா கேட்டுக்கோ. நானும் உன் பாட கொடுத்துருவேன். நாலு அன்னைக்கு ரெடியாடு. நாம கோயிலுக்கு, நெல்லையப்படு கோயிலுக்கு டூடு போறோம். சரியா? சரியான நெட்ட மாட்டு பையன். இந்த அசோக் பையலுக்கு இதே வேலையா போச்சு. என் அண்ணனை கூட்டிட்டு வந்துட்டா நான் சடையின்னு சொல்லிடுவேன்ட்டு கூட்டிட்டு வந்திருக்கான். என்ன செய்யறது? இவன் முன்னாடி எதுவும் பேச முடியாது. ஒரு நாலு பூரா வேஸ்ட். கோயிலை சுத்திட்டு வர்றதுக்கு நம்மளையும் கூட்டிட்டு போடானே. சரி, பாத்தியானே உன் முன்னாடியே எப்படி முடைக்கிறான்னு? ஆமா, முடைக்கிறான் மொரன்னு. இல்ல சும்மா எடுக்க மாட்டியல, எதையாவது ஒண்ணு சொல்லணும்னே வந்து நிப்பியோ? இல்ல தம்பி, அப்படிலாம் கோவப்படாத சரியா? நான் உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்து அவனை வீட்டுக்கு அனுப்பிட்டு வரேன். அப்புறமா நம்ம பேசிக்கலாம். டேய் அசோக், அதெல்லாம் அவன் வாடுவான் சரியா? நீ கோவப்படாத. வா, உனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் தரேன். சரிண்ணே. கோவப்படாம பட என்ன செய்றது? எனக்கு நீ எங்க இருந்துதான் வருவானோ தெரியல. என் அண்ணனை வேற சோடி சேர்த்துட்டலைதான். என்னண்ணே, என்னாச்சு? ஏன் அப்படி கோவமா இருக்க? அதுதான் ஒன்றும் இல்லட்டி பாப்பா. கோயிலுக்கு டூடு கூட்டிட்டு போறவங்களாம் டூடு. அதுக்கு வான்னு இந்த அசோக் பையன் அண்ணன்கிட்ட சொல்லி கூப்பிட வந்திருக்கான். நானே அதுக்கு போகாம எப்படிடா ஓப்பி அடிக்கிறதுன்னு பார்த்தா இந்த பையன் பிள்ளை வேற வீடு தேடி அருண் அண்ணன்ட்ட வந்து சொல்லி கொடுத்துட்டான். அருண்
கட்டுறது செடி தானே. நீ கோயிலுக்குன்னா சாமி கும்பிட்டு போக மாட்டேரோ? இவட சரியான ஆளுதான். ஏன் அப்படியே போயிட்டு நல்லா ஜாலியா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சுண்டல் தருவாங்க வாங்கி தின்ட்டு வர வேண்டியதானே. கோயிலுக்கு போனா வலிக்குதோ? ஏதோ டூர் கூட்டிட்டு போறாங்களே, சரி புண்ணியமா இருக்கட்டும்னு போகணும். அதை விட்டுப்பட்டு அங்க போக மாட்டேன் இங்க போக மாட்டேன்னு உன்னை அமெரிக்காக்கா டூர் கூட்டிட்டு போவாங்க? ஏமாட்டி இப்படி இருக்க? நான் அமெரிக்காக்கா கூட்டிட்டு போக சொன்னேன், எல்லாம் ஆப்பிரிக்காவுக்கு கூட்டிட்டு போக சொன்னேன். ஏடி ஒரு நல்ல இடத்துக்கு எங்கேயாவது டூர்னு போனா நல்லா ஜாலியா பசங்களோட உட்காந்து சாப்பாடை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே வரணும். கார்டனு, பார்க்கு, அப்புறம் பீச்சு, அப்புறம் வேற எங்கேயாவது அப்படி போட்டிங்கு இப்படி கூட்டிட்டு போகணும். இல்லைன்னா பறவைகளை பார்க்கறதுக்கு அப்படி ஜூக்கெலாம் கூட்டிட்டு போகலாம். அங்கெல்லாம் கூட்டிட்டு போகணும் மிருகங்களை பார்க்கறதுக்கு. இப்படி சின்ன பிள்ளைங்களும் அப்படிதான் கூட்டிட்டு போகணும். அதை விட்டு போட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுக்கு நான் என்ன வயசானவனாட்டி? அதுவும் சரிதான். நல்லா சுற்றி பார்க்கறதுக்கு நீ கோயிலுக்கு போனேன்னா அங்கே உள்ள நல்ல சிலையிலலாம் பார்த்து ஹாப்பி ஆகிடுவான்னு உன்னை கூட்டிகிட்டு போகிறாங்களா இருக்கும். எங்கள் ஸ்கூல்லலாம் இன்னும் டூரே சொல்லலையே. அதுன்னு உங்கள் ஸ்கூலில் மட்டும் அதுக்குள்ளேயும் டூர் கூட்டு போகிறாங்க. எங்கள் ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்கெல்லாம் நல்லா படிச்சிரும், அதனால டூர் கூட்டு போகிறாங்க. உங்கள் ஸ்கூலில் படிக்கவே மாட்டியே, அதான் டூர் கூட்டு போகல. ஆமாம், இவோட பார்த்தாரு எங்கள் ஸ்கூலில் படிக்க மாட்டாங்க, இவோட ஸ்கூலில் தான் எல்லாரும் படிக்கிறான்னு. அட போனே. இது என்னமோ மனக்கடை மாதிரி இருக்கலாம். அனிதாம்மா எதுவும் பண்ணிட்டு இருக்காளா? சொல்லுடி. அதானே மோப்பம் முடிச்சிட்டியா? எல்லாரும் வீட்டில் இருக்கணும். அனிதாம்மா புடன் போலி செய்து. என்னது புடன் போலி? என்னது புடன் போலியா? அது புடன் போலி, புறன் போலி இல்ல போலின்னு சொல்லணும். இந்த கடலை பருப்புலாம் வெல்லம் போட்டு அப்படியே மாவுல வச்சு தேய்ச்சி அப்படியே சப்பாத்தி மாதிரி சப்பாத்தி கொள்ள வச்சு போடுமே, அதானே புறன் போலி. சொல்லு. அதானே புடன் போலி தான். எனக்கு சொல்ல வராது. எனக்கு என்ன சொல்ல வருதோ அதை தானே சொல்ல முடியும். அதுவும் சரிதான். என்னடே போயிட்டானா? எப்போ ஒன்றல் தாங்கவே முடியல. எங்க கடந்துதான் ஓடியாடுவானோ தெரியல. ஏமல தம்பி, அவன் உன் ஃப்ரெண்டு தானே, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவனுக்கு ஒரு புறன் போலி குத்திட்டு அப்படியே ஜூஸ் கொடுத்து அனுப்பி விட்டேன். அனிதம்மா சூடா இருக்கான், உன்னைய சாப்பிட வர சொல்லிச்சு. என்னன்னா அவனுக்கும் புறன் போலி குடுத்தியா? அவனுக்கு குத்தனா அவன் அப்புறம் வீட்டை விட்டே போக மாட்டானே. யாரும் கொடுத்த? சரி, அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல தம்பி. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சின்ன சாப்பிட குத்தி தான் அனுப்பணும், வெறும் வயிற்றோட அனுப்பக்கூடாது. அது என்ன பழக்கம்? அப்படி இல்லைண்ணா, ஸ்கூல்ல அப்புறம் தினமும் அதை கொண்டு ஓடியா இதை கொண்டு ஓடியா உங்க அம்மா நல்லா செஞ்சிச்சு சூப்பரான்னு சொல்லுவான் தெரியுமா? சரியில்ல, ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதான் இருப்பாங்க. அதுக்காக நல்லா இருந்தா கொடுக்க வேண்டியதானே, அப்படிலாம் நினைக்க கூடாது. சரியா? கொடுப்பேனே, அது சொல்லல. காலையிலே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அங்க போகணும் இங்க போகணும். எனக்கு விடுப்பு இருந்தா தானே போக முடியும். சும்மா எப்படி நான் போடுறது? அவன் உன் ஃப்ரெண்டுல பாசமா கூப்பிடுறான், அப்பெல்லாம் சொல்ல முடியுமா? சரி வா. சரிண்ணே.